राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय 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 राम। श्री राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो दक्षिणामनाय श्रृंगेरी सन्निधानतुक्कु जय। जय बोलो तुंगा भद्रा देवी की जय। जय बोलो सुरेश्वराचार्यार की जय। जय बोलो शारदांबा देवी की जय। ரொம்ப விசேஷமான ஸ்ருங்கேரியில் உட்காந்துண்டு முக்கியமாக சுரேஸ்வராச்சாரியார் சந்நிதி எதிர்க்க உட்காந்துண்டு அழகான இந்த சமர்த்த ராமதாச வைபவத்தை நான் இப்போ சொல்லின்னு இருக்கேன். சாயங்காலம் 7:45 ஒவ்வொரு சந்நிதியிலையும் ஆரத்தி காட்டின்னு இருக்கா. அந்த அழகான சமயத்தில் உட்காந்துண்டு இந்த வைபவத்தை நான் சொல்லின்னு இருக்கேன். பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை நமக்கு இன்னைக்கு ஸ்ருங்கேரியிலிருந்து சமர்த்த ராமதாச வைபவம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்களுடைய ஆலயம் கருணாரூபமான சங்கரருக்கு நமஸ்காரம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா ஸ்ருங்கேரியில் அவ்வளவு அழகாக உட்காந்துண்டு இந்த வைபவம் சொல்கிறது பெரிய பாக்கியம். முக்கியமாக வேணாபாயினுடைய கடைசி தினம் இன்னைக்கு இங்கே சொல்ல போகிறேன். வேணாபாயி இள வயசில் கணவனை இழந்த ஒரு குழந்தை. வாழ்க்கையில் என்ன பிடிப்பு இருக்கும்? உசுர் இருக்கேன்னு வாழ்வா, அவ்வளோதானே. குழந்தை இருந்ததுன்னா சரி அதை வளர்க்கணும்னு ஒரு பிடிப்பு இருக்கும். வேற தானே இருந்தது, அதுவுமே இல்லை, வாழணும் அவ்வளோதான் பிடிப்பு. அதில் அவளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய தோணி சத்குருநாதர் சமர்த்த ராமதாசர் அவருடைய சத்சங்கம். ஸ்ரீராம ஜெய ஜெய ராமன்ற அழகான திரையோதாசாட்சரி மந்திரம். இதுதான் அவளுக்கு பாக்கியம். அது அவளை அவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுடுத்து. சமர்த்த ராமதாசர் அவளை பிக்ஷையா கேட்கும்படியான ஒரு நிலைமை. பிக்ஷையில கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு மதத்தை ஸ்தாபிதம் பண்ணி அந்த மதத்தை நிர்வாகம் பண்ற அளவுக்கு அவளை கொண்டு வந்து விட்டுட்டார். ஸ்ரீராம நவமி உற்சவத்தை அவள் நிர்வாகம் பண்ணணுன்ற அளவுக்கு அவளை தயார் பண்ணிட்டார். ஸ்ரீராமநவமி உற்சவத்துக்கு அவளுக்கு உடம்பு முடியாத சமயத்தில் ஸ்வயம் ராமனே ரமாபாயியா வந்து அவளுக்கு ஜோரா சீதன வெள்ளாட்டி மாதிரி இருந்து எல்லா பாட்டி ராக்காவா இருந்து கைங்கரியம் எல்லாம் பண்ணி ராமநவமி அவ்வளவு அழகா அனுபவிக்கும்படியா பண்ணிட்டான். அதே வேணாபாய்க்கு சமர்த்த ராமதாசருக்கு சமைச்சு போடுற பாக்கியம். இந்த கோசுமல்லி கொசும்பீர்னு சொல்லுவா. இந்த கர்நாடகாவில் தான் அந்த கோசுமல்லி ரொம்ப ஃபேமஸ். வடபருப்புன்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு நாள் போட்டோமா இல்லையான்னு சந்தேகத்தில் போய் சமர்த்த ராமதாசர் சாப்பிடும்பொழுது உள்ள போக சமர்த்த ராமதாசருடைய ஆஞ்சநேய ஸ்வரூபத்தை பிரத்யக்ஷத்தில் அனுபவிக்கிற பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிடுத்து. அக்காபாயெல்லாம் முன்னாடி வந்தவள். ஆனால் வேணாபாய்க்கு இத்தனையும் கிடைச்சிடுத்து. பரம திருப்தி. அவளுக்கு சரீரம் போதும், இந்த யாத்திரை போதும், ஜன்மா போதும் அப்படின்னு ஒரு தீர்மானம், ஒரு பற்றற்ற நிலை வந்தாச்சு. சத்குருநாதனிடத்திலையும் மனசுல பிரார்த்திச்சுட்டே இருந்தா
ஜென்மா போதும் சுவாமி அப்படின்னு சமர்த்தராமதாசர் நேரடியா விஷயங்களை பேசல. அழகா சைத்திர வத்திய சதுர்தசி, சித்திர மாச கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி, சித்திர மாசத்துல தேய்பிறை சதுர்தசி. இப்ப நாம இருக்கிறது வளர்பிறையில இருக்கோம். வளர்பிறை இன்னைக்கு துவாதசி நாளைக்கு சதுர்தசி வரும். அது சாந்திர மாச அடிப்படையில் இப்ப அழகா அன்னைக்கு காத்தால எல்லார்கிட்டையும் சொல்லிட்டார். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அவளுடையதான கீர்த்தனை உண்டு. அது முடிச்சுட்டு அவள் பிறந்தாத்துக்கு கிளம்புறா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா வந்தாச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கவா எல்லாரும் வந்தாச்சு. முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு நாள் சிவத்தர்கல்ல இருக்கும் பொழுது அவளுடைய துவைச்சு வச்சிருந்த புடவையை எடுத்து சமர்த்தராமதாசர் உடுத்திண்டார்னு சொன்னேன். அதை அவள் ரொம்ப பத்திரமா மடிச்சு ஜாகிரதையா வச்சிருந்தார். இன்னைக்கு அந்த வஸ்திரத்தை அவள் உடுத்திண்டார். குருநாதனுடைய பிரசாதமான அந்த வஸ்திரத்தை உடுத்திண்டார் சமர்த்தராமதாசர். நான் தழுதழுக்க கேட்கிறார், திரும்பி எப்ப நான் உன்னை பார்த்தேன்? ஒரு குரு கேட்கிறார். சாதாரணமா குருவை பார்த்து எல்லாரும் கேட்போம். குரு கேட்கிறார் அப்படின்னா அது குரு பார்க்கறதுக்கு பாறாங்கல்லு தான், ஆனா கல்லுக்குள் ஈரம். அது நான் என் குருஜி அம்மாவிடத்துல பார்த்துருக்கேன். அவ்வளவு கடுமையா கடினமா கடோரமா இருப்பா. ஆனா அந்த காருண்யம் அவ்வளவு ஜோரா இருக்கும் குருஜி அம்மாவிடத்துல. அந்த மாதிரி சமர்த்தராமதாசர் அப்படி கேட்டவுடனே அவளும் கண்கள்ல கண்ணீர் வழியே என் குருநாதருக்கு மேல எத்தனை ஒரு பிரியம், எத்தனை ஒரு அக்கறை, இவர் என்னிடத்துல அப்படி கேட்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே கைகூப்பிண்டே சொல்லிட்டா, சுவாமி நீங்க எப்பொழுதெல்லாம் சனாதன தர்மத்துக்காக கைங்கரியம் பண்ணவர்களோ அவதாரம் பண்றீங்களோ அப்பொழுதெல்லாம் இந்த வேணாவும் உங்க திருவடியிலேயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டார். சமர்த்தராமதாசர் சிரிச்சார். ஏன்னா இந்த ஒரு கேரண்டி அவள் கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்த்தார். ஏன்னா பாடா போதும் தப்பிக்கப்படாது, திரும்பி திரும்பி கைங்கரியங்கள் பண்ணணும், திரும்ப திரும்ப வரணும், எவ்வளோ இருக்கு. அப்ப என்னடா நான் குரு இஷ்டம் என்னிஷ்டம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா அவள் ஜோரா சொல்லிட்டாள் சமர்த்தராமதாசருக்கு. சாயங்காலம் எல்லாம் மத்தியானம் எல்லாம் சமையல்லாம் பண்ணினாள். அழகா சமர்த்தராமதாசருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தா. அப்ப கூட கேட்ட எதுவும் மறக்கல இல்லையா அப்படின்னார். சிரிச்சுண்டார். ஒன்றும் மறக்கல சுவாமி, இனி மறக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, மறக்கவும் முடியாது, என் குருநாதர் எல்லாத்திலையும் என்ன பூரணமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டார். அழகா சாயங்காலம் வந்தது. எல்லாரும் வந்துட்டா. வேணாசுவாமி வரா. அழகா சமர்த்தராம ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கார். அப்படியே மனசு நிறைஞ்சு இருக்கு அவளுக்கு. அவ்வளவு ஆனந்தம், அத்தனை ஆச்சரியம் வேணாசுவாமிக்கும் சமர்த்த ராமதாசருக்கும். எல்லாரும் பார்த்துட்டு இருந்தார்கள். வேணாசுவாமி ரொம்ப அழகாக ஜோராக அபங்கம் சொல்லி விஷயத்தை ஆரம்பிக்கிறார். முக்கியமா அன்னைக்கு வேணாசுவாமி எடுத்துட்டது சந்த் துகாராம் மகாராஜ் அவ்வளவு அழகா வைகுண்ட கமனம் போகிற அந்த விஷயத்தை எடுத்து வேணாசுவாமி பேசுறார். நிஜமாவே அந்த விஷயங்கள்லாம் அழகுதான். மகாத்மாக்களுடைய ஒரு விஷயம் அது மகாத்மாக்களுக்கு அது ஸ்பெஷலாக கிடைக்கும். இப்போ இந்த சிங்கேரியில் எல்லாரும் ஆசைப்பட்டு பார்க்கறது சாரதாம்பா, அப்புறம் வித்யாசங்கர். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது கப்பேசங்கர். அவர் தான் இந்த துங்கபத்ரா நதி தீரத்தில் படியில் இறங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு லிங்கம் உண்டு. ஒரு பாம்பு தன் வாழை சுற்றி அதே லிங்கத்தை சுத்தின்னு இருக்கும். அந்த பாம்பு படம் எடுத்து நிற்கும். அந்த படம் எடுத்து நிற்கிற பாம்புடைய நிழல்ல ஒரு தவக்கலை இருக்கிற மாதிரி ஒரு இது. ஆதிசங்கர பகவத் பாதர் மண்டன மிஸ்ரர் அப்படின்ற ஒருத்தரோட அழகா வாதம் பண்ணி அவரை அத்வைத சித்தாந்தத்தை நிரூபணம் பண்றதுக்கு போறார். மண்டன மிஸ்ரர் பெரிய வித்வான். அவருக்கு சமமா வாதம் பண்றதுக்கு வித்வான்களே இல்லாத ஒரு காலகட்டம். அவருக்கு சன்னியாசிகளை கண்டா ஆகாது.
அப்ப ஆதிசங்கர பகவத் பாதர் அங்க போறா. அவர் வீடு பெரிய அரண்மனை. அவர் மனைவி உபய பாரதின்னு அந்த அம்மாவுக்கு பேர். அவ 2 பேரும் ஜோரா குடும்பம் நடத்திட்டு இருக்கா. அப்ப அழகா வீட்டு கதவு அடைச்சிருக்கு. அவர் யாரும் சன்னியாசிகள் உள்ள விட மாட்டா. சன்னியாசிகள் கூப்பிடாம வீட்டுக்குள்ள போக கூடாது, அது ஒரு தர்மம். நம்ம சொல்றோம் சன்னியாசின்ற ஒழிய அவளுக்கு அவ்வளவு நியமங்கள் உண்டு. இவருக்கு சன்னியாசிகளை கண்டா அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மண்டலமிஸ்வருக்கு இந்த வேதங்கள் சொன்னபடி கர்மாக்கள் பண்றதுக்கு சோம்பேறித்தனம் பண்றதா சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுறா அப்படின்னு அவருக்கு ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். சங்கரர் அதிசயம் என்னன்னா, சாதாரண சிஷ்யா தான் குருவை தேடிட்டு போவா, குரு சிஷ்யாவை தேடிட்டு வரார். வீடு வாசக்கதவை அடைச்சிருக்கு. சங்கரர் தான் யோக சித்தி எல்லாம் உண்டு. யோக பலத்தினால கதவை சாத்திருக்க வீட்டுக்குள்ள போயிட்டார். போனா அங்க உள்ள சிராத்தம் நடந்துட்டு இருக்கு. சிராத்த சமயத்துல சன்னியாசி யாருமே வரக்கூடாது. சன்னியாசிகளுக்கு ரைட்ஸே கிடையாது. கோவம் கொடுத்து மண்டபம் கத்துக்கத்துன்னு கத்துறார். பிராமணர்லாம் அவர் சமாதானப்படுத்துறார். அப்ப அவர் சொல்றா, இவர் சன்னியாசி, விஷ்ணு நிலையில இவரையே உட்கார சொல்லலாமே சங்கரர், அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்துக்கோங்க. அப்ப அவரும் சரி உட்காரட்டும், ஏன்னா நல்லபடியா முடிஞ்சா சிராத்தம்னு. சங்கரர் சொன்னா, இல்ல நான் இந்த பிக்ஷைக்காக வரல, வாத பிக்ஷைக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அவரும் பார்த்தார், இவர தேஜஸ் எல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் தெரியும். சரி அதுக்கு என்ன, ஆனா இன்னைக்கு சிராத்தம் முடியட்டும், நாளையில இருந்து வச்சுப்போம். சரி அப்படின்னு சங்கரன் ஒத்துண்டா. நல்லபடியா சிராத்தம் எல்லாம் முடிஞ்சிடுறது. அடுத்த நாள் 2 பேரும் வந்தாச்சு. யார் அதுக்கு ஜட்ஜ்? இவா 2 பேருடைய வாதத்தை சரியா பண்ணலான்றதுக்கு ஜட்ஜ் யாருன்னா, மண்டனமிஸ்வருடைய மனைவி உபய பாரதி. அந்த அம்மா அவ்வளோ பெரிய ஸ்காலர். அதனாலதான் எங்களுக்கெல்லாம் கோபம் வருது. நம்ம சனாதன தர்மத்துல ஒரு 2 பெரிய ஸ்காலர்ஸ் பேசும்பொழுது அதுக்கு ஜட்ஜா ஒரு லேடி ஸ்காலர் இருக்கான்னா, இங்க ஆண் பெண்றதுல பேதமே கிடையாது, சமத்துவம்ன்றது பூரணமா உண்டு. இங்க பெண்கள்ன்றதுனால லோ ப்ரொஃபைல், அவளுக்கு ஞானம் கிடையாதுன்னெலாம் கிடையாது. அவளுக்கு அவ்வளவு பெரிய ஞானம் உண்டு. சங்கரர் அவ்வளவு பெரியவர். மண்டலமிஸ்வர் பெரிய ஸ்காலர். அழகா அவ சொல்றா, எனக்கு வீட்டு வேலைகள்லாம் இருக்கு, நான் பண்ணிட்டு தான் கேட்டுட்டு இருப்பேன். ஆனா ஒண்ணு பண்ணலாம், 2 பேருக்கு நான் மாலை தரேன், 2 பேரும் மாலையை போட்டு வாத பிரதிவாதம் பண்ணுங்க. யார் மாலை முதல்ல வாடுறதோ அவர்கள் தோத்தாச்சு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே யார் தோக்குறாளோ அவர்கள் ஜெயிச்சவர்களுடைய திருவடியை பிடிச்சிக்கணும், அவளை குருவா எடுத்துக்கணும், அவ சொல்ற மெத்தட்ல வா. சப்போஸ் சங்கரர் தோத்துட்டாருன்னா அவர் சன்னியாசத்தை விட்டுட்டு சம்சாரியா வரணும். சப்போஸ் மண்டலமிஸ்வர் தோத்துட்டாருன்னா அவர் சன்னியாசியா ஆகணும். எவ்வளவு பெரிய தைரியம் வேணும் இந்த உபய பாரதிக்கு. புருஷன் எங்கேயா தோத்து போயிட்டாருன்னா சன்னியாசி ஆயிடுவாருன்னு கவலை இல்லை, பார்த்துருவோம் அப்படின்னு. நித்தியம் வாத பிரதிவாதம் எல்லாம் நடக்கிறது. அதோட அவளுடைய கர்மாதிகள் எல்லாம் நடக்கிறது. நித்தியம் ஆகாரம் இது எல்லாமே கிளீனா நடந்துட்டு இருக்கு. அப்ப 7 நாள் ஒவ்வொரு நாளும் சங்கரருடைய வாதம் அவ்வளவு ஜோரா இருக்கு. புதிய விஷயங்களை கத்துக்கிறார் மண்டனமிஸ்வர். அது ரொம்ப அவ்வளவு பெரிய வித்வான். அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஆமா, இந்த விஷயம் நான் அப்படி யோசிக்கலையே. சங்கரன் அத்வைத சித்தாந்தம் அவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்றார். கடைசியில 8வது நாள் மண்டனமிஸ்வருடைய மாலை வாடிடுறது. அவர் தோத்துட்டேன்னு அவரே ஒத்துக்கிறார். சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு உபயபாரதி சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. அவள் தன் சரீரத்தை விட்டு மறைஞ்சிடுறாள். அவள் சரீரமே மறைஞ்சு போயிடுறாள் அங்கேருந்து. அவள் சொல்றா சங்கரர் இடத்துல, நீங்க எந்த இடத்துல திரும்பவும் என்னுடைய சக்தியை கூப்பிடுறோம் அந்த இடத்துல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் மறைஞ்சிடுறாள். அதன் பிறகு மண்டனமிஸ்வரருக்கு சங்கரர் சந்நியாசம் கொடுத்து சுரேஸ்வராச்சாரியார்னு திருநாமத்தை கொடுத்துட்டு அப்படி சிஷ்யாலெல்லாம் கூட்டிட்டு வர. பத்மபாதர், ஹஸ்தாகமலர், அதுக்கப்புறமா தோட்டக்காச்சாரியர் எல்லாரும் வரும்பொழுது துங்கா நதிக்கரை வரார். இப்படியே வந்துட்டு இருக்கார். இதெல்லாம் விபண்டக மகரிஷி அவருடைய பிள்ளை ரிஷ்யசிங்கர் தபஸ் பண்ண இடம். அப்ப அவ்வளவு அழகா சங்கரர் பார்க்கிறார். மத்தியான சமயத்தில் அவர் வரும் பொழுது அதிசயமா ஒரு விஷயத்தை பார்க்கிறார். அந்த கப்பே சங்கரர் அதுதான் சொல்லிட்டு இருந்து. ஒரு பாம்பு படம் எடுத்து சீடின்னு இருக்கு, படம் எடுத்துட்டு இருக்கு. பாம்பு படம் எடுத்துன்னு பார்த்தா அது படம் எடுத்துட்டு இருக்கு. அது வெயில் அது மேல பட்டு அதோட நிழல் தரையில பட, அந்த நிழல்ல ஒரு கர்ப்பவதி தவளை
அப்பாடான்னு ரெஸ்ட் எடுத்துருக்கு, அதால் நகர முடியல. பாம்பை பார்த்து பயந்துட்டு இருக்கு. ஆனால் பாம்பு அதுக்கு கொடை பிடிச்சிருக்கு, வெயில் படாமல் அதுக்கு சூடு தெரியாமல் இருக்கிறது. அதை பார்த்த உடனே சங்கரர் பிரமிச்சு போறார். பரஸ்பர விரோதம் ரெண்டுத்துக்கும் உண்டு, ஆனால் இந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் இவ்வளோ அந்யோன்யம் இருக்கே அப்படின்னு சொல்லி சுரேஸ்வராச்சாரியாரை இந்த இடத்துல இருன்னு சொல்ல. அப்போ மானசீகமாக உபயபாரதியை கூப்பிடுறார். உபயபாரதி தான் சாரதாம்பாளா இங்கே வந்தார். மந்திரமிஷ்ணருடைய மனைவி. யார் அந்த உபயபாரதினா ஸ்வயம் சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவியே இங்கே சாரதாம்பாளா வந்துட்டா. அத்தனை பேருக்கும் அவ்வளவு ஆனந்தம். அப்படி ஒரு இடம் இந்த ஸ்ருங்கேரி சாரதா பீட்டம். அந்த இடத்துல வேணாசுவாமி வைபவம் இதை விட வேற எந்த இடத்துல எனக்கு சொல்றதுக்கு ஒரு பாக்கியம் எனக்கு கொடுக்க முடியும்? சமர்த்த ராமதாச சத்தியம், சங்கரர் சத்தியம், வேணாசுவாமி சத்தியம், சாரதாம்பாள் சத்தியம்ன்றதுக்கு ஒருவேளை முந்தானத்தி நான் மிஸ் பண்ணாமல் சொல்லியிருந்தா கூட நேத்தி முடிஞ்சு போயிருக்கும் வேணாசுவாமி. ஆனால் இன்னைக்கு ஸ்ருங்கேரியில துங்கா நதிக்கரையில் சாரதாம்பாள் சன்னதி, சுரேஸ்வராச்சாரிய சன்னதி எதுக்கு உட்காந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். வலதுகை பக்கத்தில் சாரதாம்பா சன்னதி, இடதுகை பக்கத்தில் வித்யாசங்கர் சன்னதி, எனக்கு நேர் இருக்க சுரேஸ்வராச்சாரியார் சன்னதி. வேணாசுவாமி அவ்வளவு அழகா ஜோரா அபங்கம் எல்லாம் பாடி அப்படியே வைகுண்ட விஷயத்தெல்லாம் சொல்லி அவள் ஸ்வயம் அவள் போக போறா இல்லையா, அதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போய் கேட்டுட்டு இருக்கா. அப்போ துக்காராம் மகராஜ் வைகுண்ட கமனம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்களில் கண்ணீர் வழிய நான் சத்குருநாத கிருபை அப்படின்னு நல்லா அப்படி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம, 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 ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா ஜபிச்சுண்டே ஓடி வந்தா. சமர்த்த ராமதாசர் திருவடியை பிடிச்சுண்டு அப்படி நமஸ்காரம் பண்ணாள். திரும்ப எழுந்துக்கவே இல்லை. அழகா சைத்திர மாச கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்னைக்கு வேணாசுவாமி சமர்த்த ராமதாசர் திருவடிகளிலேயே தன் சரீரத்தை விட்டார். கடைசியா சொன்னது துக்காராம் மகராஜுடைய சரித்திரம். ஏன்னா துக்காராம் சமர்த்த ராமதாஸ் ஒன்றும் பார்த்துருக்கவா, பேசியிருக்கவா, பழகிருக்கவா, சமகாலத்தவா. அவருடைய வைகுண்ட கமன விஷயத்துல சமர்த்த ராமதாசரே ஒரு நாள் யார்கிட்டையும் பேசாம தனியா உட்கார்ந்துட்டு இருந்தார். துக்காராம் என்ன ஆச்சு என்னமோ தெரியல, என்னமோ இழக்க போறேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தார். அவர் எதிர்க்கே உட்கார்ந்துட்டு துக்காராம் வைபவத்தை சொன்னால் குருநாதன் திருவடிகள்லயே. அதுக்கப்புறம் அவள் எழுந்துக்கவே இல்லை. இள வயசுல கணவனை இழந்த ஒரு பெண் சமர்த்த ராமதாசுடைய அனுகிரகத்தினாலே அவ்வளவு தூரம் வேணாசுவாமி ஆனாள். ராமாயணத்தை பற்றி அவ்வளோ விஷயங்கள் எழுதினாள். நீரஜ் மடத்தை நிர்வாகம் பண்ணாள். ரமாபாய் ரூபத்தில் ஸ்ரீ ரூபத்தில் ராமனை பார்த்தாள். குருவை ஆஞ்சநேய ஸ்வரூபத்தில் பார்த்தாள். கடைசியில் குரு சரண கமலங்கள்லேயே சரீரத்தை விட்டாள். அவ்வளோ பெரிய பாக்கியம். என்ன ஒரு தெளிவு அவளுக்கு, என்ன ஒரு தீர்மானம், என்ன ஒரு ஸ்ரத்தை. வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் வந்தவள் சகலத்தையும் அடைஞ்சுட்டார் சத்குருநாதனுடைய கிருபையினால். அதுதான் சத்குருநாத கிருபை. அதனால தானே ரொம்ப அழகா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் சதாசிவ சமாரம்பாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். சமர்த்த ராமதாசருடைய பல இடங்கள்ல அவருடைய வியாக்கியானத்துல அத்வைதத்தினுடைய ஒரு நிறைய அழகான விஷயங்கள்லாம் காண கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது சமர்த்த ராமதாசர் தீர்மானம் பண்ணார். என்னுடைய சிஷ்யையுடைய அந்திம விஷயத்தை நீ சாரதாம்பாள் கோவிலில் சொல்லணும்னு அவர் தீர்மானம் பண்ணார். நிஜமாவே என்னத்தை நான் சொல்றது, இதை விட வேற என்ன வேணும் எனக்கு? இதை விட பரமபாகியம் சமர்த்த ராமதாசர் சரித்திரத்தில் இதை விட வசதியா எனக்கு என்ன சொல்ல தோணும்? சமர்த்த ராமதாசர் எப்படி இந்து ஸ்வராஜ்யத்துக்கு அத்தனை பாடுபட்டாரோ அதே மாதிரி தான் வித்யாரண்யர்லாம் இந்த இடத்துல இருந்திருக்கார். வித்யாரண்யருடைய சிஷ்யர்கள் தான் அவ்வளவு அழகா இந்த ஹரிஹர புக்கர்லாம் சொல்லுவா. அவள் தான் ஸ்ரீரங்கத்தெல்லாம் காப்பாற்றி திரும்பியும் தட்சிண பாரதத்தில் ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணதுன்னா வித்யாரண்யருடைய சிஷ்யர்கள் தான். வித்யாரண்யர், அக்ஷோபிய தீட்சிதர்,
நிகமாந்த மகாதேசிகர் இவாள்லாம் சமகாலத்தவா. அவ்வளவு சிரேஷ்டம். வித்யாரண்யரும் அக்ஷோபிய தீட்சரும் வாத பிரதிவாதம் பண்ணது ரொம்ப அழகா. மூலபகிலோடி முல்லே பாகில்னு சொல்லிட்டு பெங்களூர் போகிற வழியில் இருக்குது, மூல்பகல் அப்படின்னு சொல்லுவாள். அங்கே தான் நடந்தது. ஒரு மாதம் முன்னாடி அங்கே போயிருந்தேன். இன்னைக்கு வித்யாரண்யரோட இடத்துக்கு பகவான் வர வச்சிருக்காங்க. நிஜமாவே வேணா சுவாமி. அதனால் ஸ்திரீயாக இருந்தாலும், இல்லை ஸ்திரீயாக இருந்தாலும் எதுக்குன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாவம்ன்றோம் இல்லையா, ஸ்திரீயாக இருந்தாலுமே சனாதன தர்மத்தில் ஏற்றம் உண்டு. ராமதாசர் அவ்வளோ பெரிய சைலண்ட் ரெவல்யூஷன் பண்ணி அவளுக்கு சத்கதி கொடுத்தார். இன்னைக்கும் வேணா சுவாமியினுடைய சமாதி அழகா சஜ்ஜன்கட்ல இருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதை ஒன்று சொல்லுவா, வேணா சுவாமி இது பண்ணிட்டு அவளுக்கு அந்திம காரியங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த இடத்துலையும் ஒரு மரம் வந்துதான். மரம் வந்தது ஒரு ஸ்திதிக்கு அப்புறமா ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளேயே சமர்த்த ராமதாசர் கிளம்பிடுவார். அப்போ சமர்த்த ராமதாசருடைய சமாதி அங்கே பக்கத்தில் தானே. அப்போ இந்த வேணா சுவாமியோட புதச்சரத்துலேயே அந்த மரத்துலேருந்து வந்த பூ ஒவ்வொரு வாட்டியும் அங்கே ஆரத்தியும் பொழுது அந்த பூ அங்கே உதிருமா. ஆனால் இன்னைக்கு அந்த மரம் இல்லை, நம்ம பார்க்க முடியலை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அங்கே இருந்திருக்கு வேணா சுவாமி. இப்படி இன்றைக்கும் பண்டரிபுரத்தில் காணோபாத்திர மரமாக நிற்கிறாளே, அந்த மாதிரி வேணா சுவாமி மரமாக இருந்தும் சத்குரு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாள். அப்படி வேணா சுவாமி வைபவம் கொஞ்ச நாளாக அனுபவித்தோம். இந்த வேணா சுவாமி வைபவத்தை உபயபாரதி அம்மாவை ஸ்மரிச்சுண்டு சிங்கேரியில் சொன்னது தான் எனக்கு நிஜமாவே என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது சாரதாம்பாள். எல்லாருக்கும் சாரதாம்பாள் ஸ்வயம் ஞானஸ்வரூபிணி. இதோ அவளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்குமே ஞானம் சித்திக்கட்டும், பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பூரணமாக சித்திக்கட்டும். ஆச்சு சித்ரா பௌர்ணமி பக்கத்தில் வந்துட்டே இருக்கு. சீக்கிரத்தில் ஆனந்தமாக கோலாகலமாக கொண்டாடுவோம். ஆச்சாரிய புருஷர்கள் என்றைக்குமே நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இதை முடிச்சுட்டு நான் சிங்கேரி ஆச்சாரியில் தான் சேவிக்க போகிறேன். ஸோ கேட்குற உங்களுக்கும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு சாரதாம்பாள் சுப பண்ணட்டும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय भोलो सीतारामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज की जय. जय बोलो सुरेश्वराचार्य की जय. जय भोलो श्रृंगेरी शारदा पीठ की जय. जय भोलो शारदा देवी की जय. जय बोलो जगद्गुरु आदिगुरु शंकराचार्य स्वामी की जय. जय बोलो वीरधीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो कप्पे शंकरा की जय. जय बोलो विद्याशंकर भगवान की जय. जय बोलो तुंगा भद्रा देवी की जय. राधे कृष्णा. जय बोलो वेणा स्वामी की जय. जय बोलो सत्शिष्य शिखामणि वेणा स्वामी की जय. जय 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 जय. राधे कृष्णा.